அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டில் பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய வீட்டு வாசலில் ஒரு நபர் நின்று வீட்டுக்கு வருவதற்காக வேண்டி அனுமதி வேண்டி நிற்கிறார். எந்த ஒரு வீடாக இருந்தாலும் உடனே உள்ளே போயிடக்கூடாது. வீட்டில் உள்ளவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும். இஸ்லாமிய பார்வையில் அனுமதிங்கிறது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பதில் அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என்று சொல்லி உள்ளே வாங்க என்று சொன்னால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே நுழையணும். அப்படி ஒரு நபர் அனுமதி வேண்டி நிற்கிறார். அவ்வாறு நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலில் பார்க்குறாங்க, ஒரு நபர் இருக்கிறாரு. உடனே ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க, வீட்டு வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறார்ல, அவருடைய கூட்டத்தார்லேயே மிக கெட்ட ஒரு மனிதர் இவர் தான், ரொம்ப மோசமான ஒரு மனுஷன் என்று சொல்லிட்டு சற்று யோசித்து விட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. அவரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோட வரவேற்கிறாங்க. அவர் முகத்தை கடுகடுலாம் வைக்கல, புன்முறுவலோட வரவேற்று அவரை தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சு சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள்கிட்ட கெட்ட மனுஷன் சொல்லி சொன்னாங்களே, இப்படியெல்லாம் சொல்லிட்டு புன்முறுவலோட வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் சிரித்து சிரித்து தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிறாங்களேங்கிற அந்த ஆச்சரியம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட இருந்துச்சு. அவர் போனதுக்கு பின்னால், யா ரசூலல்லாஹ், அவர் வருவதற்கு முன்பாக அவரை பற்றி என்னமெல்லாமோ நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவர் வந்த பிறகு நீங்கள் நடந்து கொண்ட விதம் எனக்கு வியப்பாக இருக்குது என சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அவர்களை பார்த்து கேட்டாங்க, நான் யார்கிட்டமா மோசமாக நடந்துக்கிட்டேன்? நான் யார்கிட்ட முகம் கடுகடுப்பாக நான் நடந்துக்கிட்டேன்? அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹு தாலாட்ட மறுமை நாளில் மிக தரங்கெட்டவன் யாரு தெரியுமா? யாருடைய தீங்கினால மக்கள் அவரை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார்களோ, ஒதுங்கி கொள்கிறார்களோ, அப்படிப்பட்டவன் தான் மிக தரங்கெட்டவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி தர்றாங்க.